2 வெங்காயத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் இடிச்சிட்டா வேலை ஓவர். ஆமாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சால்னாவை. நான் ஆல்ரெடி சால்னா ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன். அதுவும் நல்லாயிருக்கும். இது வேறு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுற மாதிரியான சால்னா. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்துடலாம். மியூசிக் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு இன்ச் இஞ்சியும் 8 பூண்டு பல்லையும் நான் நல்லா போட்டு இடிச்சுக்கிறேன். நல்லா மைய இடித்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். என் அன்பு வணக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தக்காளியை ஒன்று பாதியமாக வெட்டி நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் கொத்தமல்லி எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி வேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. மண் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் வேரோட போட்டிங்கன்னா உங்களோட சாப்பாடில் இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸை ரொம்ப உயர்வாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை போட்டு நம்ம கொத்தமல்லி வேரை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. வெளியே பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாலே போதும். போட்டு ஒரு 20 செகண்ட்லேயே இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லேசாக வதங்கி வர டயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம், 2 டேபிள் ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலாவா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை நான் இப்போ தான் பண்ணினேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். இது என்னென்னா 1 கிலோவுக்கு தான் இந்த மசாலாவை நான் பண்ணினேன். 1 கிலோ பிரியாணி அளவுக்கு. அது சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், வெஜிடபிளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு டென்ஷனே தேவையில்லை எவ்வளோ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடணும். அப்படியே போட்டு பிரியாணி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி கிரேவி என்ன பண்ணாலும் சரி, அதை நீங்கள் இதை போட்டு பண்ண முடியும். இந்த சால்னாவுக்கும் பண்ணாலும் சூப்பராக குயிக்காகவும் பண்ணிட முடியும். இது போட்டுட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொதிக்கிற கேப்பில் அந்த டைம் கேப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு அரை தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் அதோட ஊற வச்ச கசகசா 1 டீஸ்பூனும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 முழு முந்திரியையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் அப்ராடில் இருக்கேங்க, எங்கள் ஊர்லலாம் கசகசாவே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கசகசா இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, இது நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் போட்டு அரைக்கிறதுக்குள்ளே தக்காளியும் நல்லா கொதித்து பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கெட்டி சால்னா மாதிரி.
ஒரிஜினல் சால்னா பார்த்தீங்கன்னா அது தண்ணியாக இருக்கும், அதோட ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இன்னொரு வேர்ஷன் சொல்லலாம். இதுவும் ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இருக்கும். தண்ணியாக இது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வந்து இதை கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா பூரி, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் ஃபேப்லஸாக இருக்கும். இதில் நான் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணலாமா, சிக்கன் ஆட் பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ண முடியும். நம்ம வெங்காயம் பாதி வதங்கின ஸ்டேஜில், அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து காய்கறி வேணுன்னா காய்கறி ஆர்டர் பண்ணுங்கள், சரி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா சிக்கன் வேணுன்னா சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான், அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.